check the mic and make sure it sound right, boys. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். சரி. ஏன் இந்த ஒரு படத்தில் சூர்யாவுக்கு வந்துட்டு அவனை புஷ்பா நினைச்சிட்டு எனக்கு அது வசதியா இருக்கும். நான் ஒரு பக்கம் கை வேண்டி நான் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ஓட்டுடலாம்டா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா. அவனை புஷ்பா. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பற்றி பர்டிகுலராக பேசுகிறதுக்காகவே நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறது சிறப்பு விருந்தினராக கிரேசி கே வந்திருக்கிறாரு. அவர் பேசுவார். நீங்கள் சொல்லுங்கள் கிரேசி கே, இந்த வீடியோவில் நம்ம எந்த மாங்காவை பற்றி பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக அது கிரேசி கே. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலக்கலன்னு சிரிக்க வேணாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெர்சர்க் மாங்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லுங்கள், அதை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெர்சர்க் பற்றி தெரியாது. நீங்கள் தான் அது வந்துட்டு எனக்கு அறிமுகப்படுத்தணும். பெர்சர்க் கிட்டத்தட்ட ஒரு R-rated கண்டென்ட் குஞ்சுள்ள ஒரு மாங்கான்னு சொல்லலாம். அனிமேலையும் சரி மாங்காலையும் சரி. ஆனால் அனிமே பக்கம் வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆஃப் த மோசமான அனிமே அப்படின்னு சொல்லலாம் பெர்சர்க்கு. பழைய பெர்சர்க் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதை 2 டைம் ரீபூட் பண்ணுறேன், மறுபடியும் அனிமேட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்க. பென்டர் மாதிரி பண்ணி முடிச்சு விட்டானுங்களா? ஆமாம், அது ரெண்டாவதாக கடைசியில் 2017 நினைக்கிறேன். அந்த டைமில் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. யூனிவர்சல் பிக்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வரும். அவனுக்கு பேர் தான் போட்டு வரும். கேவலமாக இருக்கும், நல்லாவே இருக்காது. ஆனால் அதில் வந்து நிறைய ஆர்க் வந்து சொல்கிறீங்க கிரேசிக்கு. நிறைய ஆர்க் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது கடைசியாக வந்த ஃபால்கோனியா ஆர்க்னு நினைக்கிறேன் அது பேர். அது வரைக்குமே நிறைய ஆர்க் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் நிறைய டைம் ஸ்கிப்பும் சென்சர் நிறைய பண்ணியிருப்பாங்க. நிறைய சொல்ல வேண்டிய கதைகள் எதையுமே சொல்லியிருக்காம வந்து அவனுக்கு கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் பழைய 2000 இல்லை 1990 அப்படின்னு சரியா தெரியல, அந்த டைமில் வந்த ஒரு பெர்சர்க் வந்து 25 எபிசோடு அது நல்லா பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 50 சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்கு? கடைசியாக 382 வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்துட்டு பெர்சர்க்லாம் பார்த்தா மென்டல் ஸ்டேட்லாம் வந்துட்டு லாஸ் ஆயிரும், ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிருவீங்க அப்படி இப்படின்றாங்கல்ல. அது ஏன் அப்படி? அந்த கதை வந்துட்டு எதை சார்ந்து இருக்குது? அது வந்து மென்டல் ஸ்டேட் பாதிப்படையும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா அந்த கதையோட ஒன்றி போனோம்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கேரக்டர்ஸ், அந்த 2-3 இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். அண்ட் ஒரு 2 கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற பிட்ரேயல் அண்ட் இன்னும் 2 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த லவ், அது வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அப்புறம் சரி ஓகே ஒரு மாதிரி நல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து எல்லா இன்சிடென்ட்டுமே ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மொத்தமாக வந்து எல்லா ஒரு ஹாப்பினஸையும் நலகொலைய வச்சிடும். அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு நம்ம எந்த இடத்துலையுமே அந்த அனிமேல எதிர்பார்க்க முடியாது, மாங்கால எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், ஃபுல்லாக R-rated கண்டென்ட் நிறைய இருக்கும். அண்டு ஆர்ட் ஒர்க்குமே வந்து பயங்கரமாக இருக்கும். மாங்கால சூப்பராக இருக்கும். ஆர்ட் ஒர்க் வந்து மாங்காவா மாங்கா தான். அனிமே பார்த்தா வந்துட்டு அனிமே வந்து பெர்சர்க் முடிஞ்சிருச்சா இல்லை ஆன்கோயிங்கில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இது ட்ரெண்டில் இருக்குது. இத்தனை நாள் இல்லை தெரியல. நம்ம ஆளுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம ஆளுகளுக்கு வந்து புதுசாக எதாவது வந்துச்சுன்னா அதை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து நம்ம ஆளுகளோட பழக்கம். அது எல்லாமே அப்படிதான். ஆனால் காலகாலமாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனுங்களால கண்டுக்க மாட்டாங்க. புதுசாக ஒருத்தன் கொண்டு வந்துட்டானா அதை பிடிச்சி எல்லாருமே தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் படித்தோன்னா எங்களையும் நீங்கள் அப்படிதான் சொல்லுவீங்க கிறிஸ்டிக்கு வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அப்படி சொல்ல முடியாது. அது அது அதை பத்தி தெரியாம சிலர் பேசிட்டு இருப்பானுங்கல்ல. இப்ப நருட்டோ வந்து எப்போல இருந்து இருக்குதான். ஆனா தமிழ் டபுள பார்த்துட்டு நிறைய பேர் நேற்று நைட்டு வந்த மலையில முளைச்ச காளான் மாதிரி ஆட ஆரம்பிப்பானுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. அதுதான் வந்து தமிழ்ல டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி எப்படிதான் இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்கிறேன். பேசிக்கவே வந்துட்டு ரீசெண்டாக தான் பெர்சர்க் படிச்சிருக்கேன். அப்படியா? என்ன கிரேசிக்கே, உங்களை காலங்காலமாக வந்து காட்டுக்காலான்னு நினைச்சேன். நீங்களும் அதான் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? ரீசெண்டாக படிச்சிருந்தான். ஆனால் நான் எந்த இடத்துலையுமே பெர்சர்க் வந்து ஒரு ஐ மீன் இந்த இப்போ இவனுக்கு பண்ணிட்டு இருக்க மாதிரி நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணலாருங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் ஜிப்ளி ஆர்ட்டை வச்சு இது வந்து பெர்சர்க் அனிமே அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபோட்டோ பெர்சர்க்கையுமே தொட்டுட்டாங்களா? ஆமாம். இது எப்படா நடந்துச்சு? அந்த பின்னாடி ஒருத்தன் ஆர்மர் போட்டு நின்று இருப்பான், முன்னாடி ஒரு சின்ன, அது வந்து பெர்சர்க் அனிமே கிடையாது. ஆனால் அது பெர்சர்க் அனிமே அப்படின்னு உனக்கு நம்பிட்டு அதை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம், அது பெர்சர்க் தான் நினைச்சிட்டு இருக்கேன்.
சரி ஓகே. இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பெர்செர்க் பற்றி எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்துட்டு பார்க்கணுன்னா எதுக்காக பார்க்கணும்? எங்களுக்கு அதுலேருந்து என்ன? அதில் ஸ்டோரின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக கொண்டு போயிருப்பாங்க. மித்திக்கல் கிரியேச்சர்ஸு, அந்த மேஜிக்கு, அப்புறம் டார்க் வேர்ல்டு, அந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆர்ரேட்டட் கண்டென்ட்ஸுக்கு பஞ்சம் இல்லை, ஆக்ஷன்ஸுமே நல்லாயிருக்கும். எல்லாமே அந்த பழைய அனிமையில் இப்போ வந்தது இல்லையா? இல்லை, மாங்காவே எடுத்துக்கலாம், அனிமே வேண்டாம், அனிமே பார்க்கலாம், மாங்காவே பார்த்துக்கலாம். மாங்காவில் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஸ்டோரி லைன் வந்து எப்போவுமே ஒரு இதாக தான் போயிட்டே இருக்கும், ஒரு தீயாக தான் போயிட்டுருக்கும். எங்கேயுமே நமக்கு வந்து டவுன் ஆகாது. அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கும். அது நல்லாயிருக்கும். இப்படி சிரிக்கிறீங்களே, உள்ள ஏரேட்டட் ஏதாவது இருக்குதா? ஏரேட்டட் ஆனால் நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஏரேட்டட்லாம் கிட்டத்தட்ட இருக்குமா? ஏகப்பட்டது இருக்கும். ஏகப்பட்டது இருக்குமா? நான் ஒரு சாப்டர் ஒன்று வச்சுருக்கேன், நான் அப்புறமேட்டு நான் காட்டுறேன். நீ எனக்கு இது பெர்செர்க்கோட கிரியேட்டர், அவர் ஒரிஜினல் கிரியேட்டர் அவர் செத்து போயிட்டாரு 2021 நினைக்கிறேன். அந்த டைமில் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸும், அவரோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அவரோட டீமும் தான் வந்து இதுக்கு முன்னாடி சாகிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கதையிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி மாதத்துக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 3 மாதத்துக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சாப்டர் ரொம்ப டெலி ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு இப்போ இந்த மாங்கா நீ படிச்சிருக்கல, இதுக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் 5 நீ எவ்வளோ கொடுப்ப? அவுட் ஆஃப் 5 இல்லை 10 வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் 10 எவ்வளோ? நான் 9.7 கொடுப்பேன். அதாவது இந்த மாதிரி ஆர்ரேட்டட் பார்க்காம பீஸ்ஃபுல்லான அனிமே மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இதெல்லாம் பார்க்கலாமா? இல்லை இது நீ சஜஸ்ட் பண்ணுவியா, இல்லை வேணாம் தவிர்த்துருங்க? நான் இதை எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், அப்புறம் பீஸ்ஃபுல்லான அவனோட ரொமான்ஸு, லவ், எனக்கு அந்த மாதிரியான அனிமேஸ் தான் பிடிக்கும், அந்த மாதிரி ஜானஸ் தான் பார்ப்பேன். அப்படிங்கிற அளவுக்கு இதை தொடவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதானா? வேறு ஏதாவது இருக்கா? மேபி அவங்க வந்து மாங்கா பேனல்ஸை பார்த்து டிஸ்டர்ப் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அப்படி என்னடா ஆகும்? ஒரு அவ்வளோ கோராக இருக்கும், சில விஷயங்கள் அவ்வளோ கோராக இருக்கும். அண்டு ஏற்றுக்க முடியாத மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது உள்ள. சரி, அப்போ ஏற்றுக்க முடியாத மாதிரி ரொம்ப கோரானா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு எனக்கு. ரொம்ப கோரானா கிட்டத்தட்ட அது ஒரு இலுமினாட்டி ஆக்டிவிட்டி மாதிரி அங்கே ஒன்று நடக்கும். ஒரு கேவில் வந்து ஒரு பொண்ணை வந்து காடஸாக நினச்சிட்டு அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே நியூடாக இருப்பாங்க. இது காட்டுவாங்களா? ஆமாம், அந்த பேனல் அப்படியே இருக்கும், எல்லாருமே நியூடாக இருப்பாங்க. அனிமேட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அது அனிமேட் பண்ணலை. நான் தான் சொன்னேன்ல, நிறைய டைம் ஸ்கிப் இருக்கு, நிறைய சென்சார் ஸ்கிப் பண்ணிட்டானுங்களா? இதெல்லாம் ஸ்கிப் பண்ணா அப்புறம் அதில் என்ன? அது ஒரு முக்கியமான ஆர்க்கு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டானுங்க. ஆமாம், ஸ்கிப் பண்ணிட்டானுங்க. இருக்கானுங்கண்ணா கிட்டத்தட்ட மாற்றி கண்ணு தெரியாம அவனுக்கு பாட்டுக்கு மேட்டர் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது கோரெல்லாம் இருக்காது. இல்லை, அது பேனலை பார்த்தா இருக்கிறவங்களுக்கே இருக்கும். ஆமாம், ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரியான அனிமேஸை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பேனலை பார்த்தான்னா மனசு விட்டுருவான். இப்போ நீ சொல்கிற இல்லை ஒரு 25-26 எபிசோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அதுக்கு மேலே ஏன் பண்ணலை? இன்னும் இப்போ வரைக்கும் மாங்கா வந்துட்டு கரண்ட்டில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறேன், ஏன் அனிமேட் பண்ணுறது நிறுத்திட்டாங்க? ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பழைய பெர்செர்க் வந்து ஒரு 25 எபிசோட் பண்ணியிருக்காங்க மொதல் சீசன். அதுதான். அதுக்கப்புறம் வந்து 2012 13 வந்து 3 மூவியாக பண்ணாங்க. அதே ஆர்க்கு தான், கோல்டன் ஏஜ் ஆர்க்கு தான். அது எடுத்ததே வந்து புது அனிமேஷன் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதை 3 மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. கிரன்ச்சி ரோலில் வந்து அது எபிசோட் வைஸாகவே இருக்கும், 3 மூவி எபிசோட் வைஸாக கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் 2017 2016 நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து பெர்செர்க் சீசன் 2 சீசன் 1 அப்படின்ட்டு வந்து யூனிவர்சல் பிக்சர்ஸ் வச்சு இது பண்ணியிருப்பானுங்க. அதில் வந்து அனிமேஷன் ஸ்டைலு ரொம்ப இதாக தான் இருக்கும். பட் அதில் வந்து டைம் ஸ்கிப் நிறையா இருக்கும். அவனுக்கு வந்து அதில் பணம் போட்டு எடுத்தானுங்களா, இல்லை சும்மா டிராயிங் பேனல்ஸ் அப்படியே ஸ்லைட் ஷோவாக காட்டி இது பண்ணானுங்களா, அந்த மாதிரிலாம் சந்தேகமாக தான் இருக்கும். இப்படி சொல்கிறேன், அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. நான் வேணால் காட்டுறேன், அது ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும், ரொம்ப அடிமட்ட லெவலில் இருந்திருக்கும் போலே. மாங்கா படிச்சுட்டு அதை பார்த்தா அதாவது, மாங்கா படிக்காமல் அதை பார்த்தா இந்த மேலே இருக்கிற அரசியே போயிடும், வாய்ப்பு இருக்குது. மேபி அதில் வந்து ஆர்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்கிறதுனால அதை அனிமேட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏரேட்டட் கண்டென்ட்ஸ் இருக்கிற இப்போ நம்ம பார்த்து இந்த ஃபேமஸான அனிமேலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குமா எல்லாமே? நான் அப்படி இந்த டைமில் இருக்கிற டெக்னாலஜி பட்ஜெட்டை வச்சு இதை அடாப்ட் பண்ணலாம். அதுக்கு நிறைய பெரிய ஃபேன் பேஸும் இருக்குது, கண்டிப்பாக அதை நல்லா எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஏன் இன்னும் யாரும் பண்ணலை அப்படிங்கிறதான் தெரில. மேபி அப்கமிங் ஃபியூச்சர் டேஸில் யாராவது பெரிய ஒரு கம்பெனி எடுத்து இவங்க இது பண்ணலாம். சரி, ஓகே. இந்த அனிமே ஆர் மாங்கா இதை பார்க்கலாமா படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் படிக்கலாம். பட் கனத்த இதயத்துடன் ஆர்
நான் வந்து எதையும் பார்ப்பேன், எதையும் தாங்குவேன், எனக்கு ஏரேட்டட்லாம் ஒரு இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க வந்து தாராளமாக படிக்கலாம், இந்த கதைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இல்லை நான் வந்து பலவீனமான இதயம் கொண்டவன், 18 வயசு கீழே உள்ளவங்க, ப்ரெக்னென்ட்லி, பலவீனமான இதயம் உள்ளவங்க இந்த மாங்காவை வந்து பார்க்க வேண்டாம், படிக்க வேண்டாம், தவிர்த்துடுங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ கைஸ்.